மகிமை உண்டாகட்டும். Praise be to the name of the Lord. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையோடும் By the grace of our Lord Jesus Christ, பரிசுத்த ஆவியின் பிரசன்னத்தோடும் with the presence of the Holy Spirit, உங்களை சந்திப்பதில் to meet you, நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். we are so glad today. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் With the grace of our Lord Jesus Christ, பரிசுத்த ஆவியின் பிரசன்னமும் with the presence of the Holy Spirit, உங்களோடு இருக்கிறது. it is with you. நீங்கள் விசுவாசியுங்கள். Believe on it. விசுவாசித்தால் When you believe, தேவனுடைய மகிமையை காண்பேன் சொல்லி பார்க்கிறோம். we can able to see the glory of God in our life. இந்த 7 நிமிட ஊழியம் என்பதும் This 7 minutes ministry is, நாம் யாவருக்கும் உரிய ஊழியமாய் இருக்கிறது. it is a ministry which belongs to us. இந்த ஊழியத்தின் மூலமாய் தேவன் நம்மை உருவாக்க விரும்புகிறார். Through this ministry, God wants to build us. பவுல் கலாத்திய சபைக்கு சொல்வது போல, When Paul said to the Galatians church, கிறிஸ்து உங்களுக்குள் உருவாகுமலும் கர்ப்பவேதனை பண்ணி சொல்லி பார்க்கிறோம். till Christ has formed in you, I have been in a labor pain, he saying. கிறிஸ்து உருவாக வேண்டும். Christ should form inside of us. நமக்குள் உருவாக When he starts to develop in us, நம்மூலமாக தேவனை உலகம் பார்க்கும். the people around this world will see God in us. அதனால் இந்த 7 நிமிட ஊழியம் என்பது, So this 7 minutes ministry is, தேவன் நம் யாவரையும் உருவாக்க விரும்புகிற ஒரு ஊழியமாய் இருக்கிறது. through this ministry God wants to develop in us. தொடர்ந்து இந்த ஊழியத்திலே நீங்கள் கடந்து வாருங்கள். Continually partake in this ministry. தொடர்ந்து இந்த ஊழியத்தை நீங்கள் தொடர்ந்து பாருங்கள். I urge you to watch continually, அனைவருக்கு பகிர்ந்து சொல்லுங்கள். to share to many. தேவனுடைய ஊழியம், God's ministry, சுவிசேஷம் என்பது gospel is, ஒரு குறிப்பிட்ட இடத்தில் அல்ல, it is not for a particular origin. ஒரு குறிப்பிட்ட ஊரில் அல்ல, It's not for a particular people. ஒரு குறிப்பிட்ட தேசத்தில் அல்ல, It's not for a particular nation. உலகெங்கும் போய் என்று பார்க்கிறோம். And it has been said in the spread the news to the world. உலகம் முழுமையாக சுவிசேஷம் அறிவிக்கப்பட வேண்டும். The gospel should be preached along to the world. தேவனுடைய வருகைக்கு முன்பாக நடக்க வேண்டிய ஒரு காரியம். Before the coming of the Christ, it should be preached. என்று அநேக இடத்திலே கடந்து போய் கொண்டே இருக்கிறது. It has been preached through many sites. நாமும் சேர்ந்து Let us also unite இந்த 7 நிமிட ஊழியத்தின் மூலமாக through this 7 minutes ministry. விஸ்தாரமாக்குவோம், Let us increase it. விரிவுபடுத்துவோம். Let us enlarge it. அதனால் நம் வாழ்க்கையிலே Through that in our lives, தேவ மகிமை, God's glory, தேவ புகழ்ச்சி, God's fame, நம்முடைய வாழ்விலே கீர்த்தி in our life God will make us fame. கொடுக்க விரும்புகிறார். God wants to give us today. நேற்று நாம் பார்த்தவண்ணமாக As we meditate on yesterday, கல்யாணத்துக்கு தேவன் அழைக்கவே விரும்புகிறார். we have been invited for the wedding. அழைத்த போதிலும் கூட அநேகர் மனம் இல்லாமல் இருந்தார்கள். Even though they have been called, they don't have a heart for it. இன்னொரு நபரையும் தேவன் அனுப்பி அழைக்க விரும்புகிறார். And it is also said another person has been sent. அவர் விரும்பியபடினால் விருந்து குறித்தெல்லாம் பேசுகிறார். And he has been saying about the preparation which they prepared for the wedding. ஆனால் என்ன பதில் வந்தது? But what the answer they received? அதே அதிகாரம் 5ஆம் வசனத்தில் பார்க்கும் பொழுது, When they look at the same chapter 22 verse 5, அழைக்கப்படலோ அதை அசட்டை பண்ணி ஒருவன் தன் வயலுக்கும் ஒருவன் தன் வியாபாரத்துக்கும் போய்விட்டால், but they gave no attention and went about their business, one to his farm, another to his trade. இந்த அழைப்பின் ஆழம் அறிய முடியாத மக்களாய் இருந்தார்கள். They are the people who doesn't understand the depth of this இந்த calling. திருமணம் சாதாரணமான திருமணம் அல்ல. This wedding is not a normal wedding. 2ஆம் வசனத்தில் பார்க்கும்போது, When you look at the verse 2, பரலோக ராஜ்யம் தன் குமாரனுக்கு கல்யாணம் செய்த ஒரு ராஜாவுக்கு ஒப்பாய் இருக்கிறது. the kingdom of heaven is like a certain king who made a feast when his son was married. ராஜாவின் கல்யாணம். It is a marriage of a king. இன்றைக்கு உலகிலே பெரிதான மனிதனுடைய கல்யாணங்களை பார்க்கின்ற போது, We can able to see the worldly people, rich people marriage. அதற்கு தகுதியான மக்கள் தான் அழைக்கப்படுவார்கள். The only person which they are familiar, they have been invited for the இந்த wedding. ஆண்டுகளில் கூட நாம் பெரிய பிரபலமான கல்யாணத்துடைய நிகழ்ச்சிகளை நாம் செய்தி மூலமாய் பார்த்திருப்போம். We can also able to see in the past few years that familiar people who have been calling a familiar people for the wedding. நம்முடைய தேசத்தில் பெரிய செல்வந்தர்கள் இருக்கிறார்கள். Our country's richest people, அப்பேற்பட்ட செல்வந்தர்கள் அம்பானி சொல்லப்படுகிறார்கள். நாம் யாரும் அறிந்திருப்போம். we can see at the Ambani's wedding also. அவருடைய மகன் திருமணமானது. On his son's wedding, பெரிய செல்வந்தர்கள், they invited many rich people, பிரபலமான மக்கள், as familiar people, அதோடு மாத்திரமல்ல அநேக தேசத்தின் தலைவர்கள், many world leaders, நடிகர்கள் இப்படியெல்லாம் கடந்து போனார்கள். many actors also been invited for the wedding. ஏனென்றால் இந்தியாவிலே ஒரு பெரிய செல்வந்தருடைய மகனுடைய திருமணம். Because it is India's richest man's wedding. இந்த திருமணம் என்பது, This marriage is, பரலோக ராஜ்ய தன் குமாரனுக்கு கல்யாணம் செய்த ஒரு ராஜாவுக்கு ஒப்பாய் இருக்கிறது. but this marriage is the kingdom of heaven, is like a certain king who made a feast when his son was married. இந்த
திருமணம் என்பது பூமிக்குரிய திருமணம் அல்ல. This marriage is not a worldly marriage. பரலோக ராஜ்யம், The kingdom of heaven. பூமியில் இருக்கிற திருமணத்தின் எல்லா பொருட்களும் ஒரு நாள் அழிந்து போகலாம். The thing which we see in this world prepared, it will get destroyed one day. உடுத்துகிற உடையெல்லாம் கூட அழிந்து கிழிந்து போகலாம். Even the dress which we wear also will get destroyed. ஆகாரம் எல்லாம் கெட்டு போகலாம். Even the food also may get spoiled. ஆனால் பரலோக ராஜ்யத்தின் திருமணம் இது. But the kingdom of heaven's marriage is ராஜாவின் திருமணம் இது. It is the king's wedding. அழைத்தும் மனமில்லாத மக்களை பார்த்தோம். They have been called but they don't have a heart to go. வருந்தி தன்னுடைய விருந்தை கொடுத்து ஆண்டவர் சொல்லியும் கடந்து வர முடியாமல் இருக்கிறார்கள். He sent his servant also but they don't have a heart. இந்த வசனம் பார்க்கும்போது when you look at the verse 5, அவர்கள் அசட்டை பண்ணினார்கள் சொல்லி பார்க்கிறோம். they gave no attention, it says. இன்றைக்கு தேவனுடைய அழைப்பை உலகம் அசட்டை பண்ணுகிறது. Today God is sending his invitation but the world is not responding. வேதம் சொல்கிறது, Bible is saying அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும், he has been mocked, புறக்கணிக்கப்பட்டவரும், he has been turned away. பாடுகள் நிறைந்தவர் என்று சொல்லி பார்க்கிறோம். He carried all the burdens. இன்றைக்கு உலகம் அசட்டை பண்ணுகிறது. Today they gave no attention to him. தேவஜனமாகிய நாமோ But godly people like us, கவனத்தோடு இருப்போம். we should be careful. அங்கே அசட்டை பண்ணி ஒருவன் தன் வயலுக்கும் ஒருவன் தன் வியாபாரத்துக்கும் போய்விட்டார்கள் என்று பார்க்கிறோம். But they gave no attention. One went to his farm and another to his trade. இனி வரும் காலங்களிலே In the days to come, நாம் எதையும் முன்பாக வைத்து do not keep anything before us தேவனை தள்ளாதபடிக்கு to move God from that. எதுவும் தேவனுக்கு முன்பாக பெரிதல்ல என்று எண்ணி Nothing is greater than God. அவர் அழைப்புக்கு நாம் பாத்திரவான்களாய் மாறுவோம். We should be honorable for God's time. அழைக்கப்படலோ அநேகர், One who has been called is many, தெரிந்து கொள்ளப்படும் சிலர் என்று பார்க்கிறோம். but chosen are few. அந்த கல்யாணத்தில் யார் சென்றார்களோ Whoever went for that marriage, அவர்கள்தான் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்கள். they are the chosen people. அதனால் நம் சுயத்தை சாகடிப்போம். So we do not look at our own self. நம்முடைய விருப்பத்தை எல்லாம் விளக்குவோம். Our desires should be moved away. ஆண்டவர் என்ன சொல்லுகிறாரோ What God is saying, அதற்கு முதலிடம் கொடுப்போம். let us give first place for that. முதலாவது தேவ ராஜ்யத்தையும் Let us first seek the அவர் kingdom நீதியும் தேடுங்கள், அப்போது எல்லாம் கூட கொடுக்கப்படும் என்று பார்க்கிறோம். and his righteousness, when everything will be added to அந்த you. அனுபவத்தில் போக கொடுப்போம். Let's walk in that experience. அன்பின் ஆண்டவரே, Dear Lord, எல்லாவற்றையும் கூட கொடுக்கிற தேவன் அப்பா. thank you for giving us everything. சமாதானத்தை கூட கொடுக்கிறவர், You are giving us peace. சந்தோஷத்தை கூட You கொடுக்கிறவர், are giving us happiness. நிம்மதியை கூட கொடுக்கிறவர், You are giving us comfort. பலத்தை கூட கொடுக்கிறவர், You are giving us strength. சகல நன்மை கூட கொடுக்கிற தேவன் You அப்பா. are giving all the good things, Lord. அதனால் எதையும் நாங்கள் பெரிதாக முன்வைக்காதபடிக்கு Do not think anything greater than you, Lord. ஆண்டவரை முன்வைக்கிறோம். We are keeping you. நாங்கள் அழைக்கப்பட்ட மக்கள் அல்ல, We are not a called people. கல்யாணத்துக்குள் வந்து அமர்ந்திருக்கிற தெரிந்து கொள்ளப்பட்ட மக்கள் அப்பா. We are a chosen people who are coming into the நடத்துங்க. wedding. Lead us. ரீபாலா சந்தரா, We thank you, Lord. தேவனே தாழ்த்தி கொடுக்கிறோம். We are humbling ourselves. நாமத்தை தொடர்ந்து மகிமைப்படுத்துங்க. Help us to glorify your name. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. In Jesus' name we pray. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. God bless you.